ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. பிரியமான மக்களே, ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இன்றைய நாளில் ஒரு பங்குசாமியார் மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு திருப்பலியில் மறையுரை ஆற்றி கொண்டிருந்தார். அவர் சொன்னார், யார் எல்லாம் விண்ணகம் செல்ல போகிறீங்களோ அவங்கெல்லாம் கைதூக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கைதூக்குனாங்க. விண்ணகத்தில் எல்லா வகையான அனுபவங்களும் இருக்கும். இறை அனுபவம் இருக்கும். இயேசுவை பார்க்கலாம், நம்முடைய முன்னோர்களை பார்க்கலாம். இப்படி எல்லாம் சொல்லி யார் யாரெல்லாம் நீங்கள் விண்ணகம் செல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிக்காட்டு. அப்போ எல்லா பிள்ளைங்களுமே கையை தூக்குனாங்க. ஒரு பையன் மட்டும் என்ன சொன்னான், ஐயோ நான் வரலப்பா, எங்கள் அம்மா பூசை முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. அதனால் நான் நேராக என்னுடைய இது பணி வீட்டுக்கு போகிறது தான் அப்படின்னா. இது ஒரு சின்ன ஒரு இது தான், ஒரு சிறிய கதை தான், இப்படி தான். ஆனால் இன்றைக்கு நம்ம எதை தியானிக்க போகிறோம் அப்படின்னா, மண்ணகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கும் விண்ணகம் சென்ற இயேசுவுக்கும் என்ன ஒரு உரையாடல், என்ன ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மண்ணகமும் விண்ணகமும் இணைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த பாஸ்கா காலத்தினுடைய இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையுடைய ஒரு பெரிய மறையுண்மை. மண்ணகமும் விண்ணகமும் இணைக்கப்படுகிறது. மண்ணகத்தில் கடவுள் பிறந்தார். நம்ம எல்லாரையும் அன்பு செய்வதற்காகவும் மீட்பெடுப்பதற்காகவும் தன் மகனை அன்பு செய்கிற மகனை உலகிற்கு அனுப்பினார். அந்த மகன் நம்மை போன்றே உடல் கொண்டிருந்தார், நம்மை போன்றே சாயல் கொண்டிருந்தார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போன்றே இருந்தார். எல்லா இடங்களிலும் தந்தையினுடைய திருவுளத்தை மேற்கொண்டார். ஆகவே இன்று அவர் நமக்கு கற்பிப்பது, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, நாமும் இந்த அழிகின்ற உடலை கொண்டிருந்தாலும் இந்த உடல் மண்ணகத்தில் இருக்கும்போது அழிந்து விடுகிறது. விண்ணகம் செல்கிற போது அழியா உடலாக நம்முடைய உடல் மாட்சி பெறுகிறது என்பதை உணர்த்துகிறார். எனவே தான் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம், நாம் இந்த மண்ணக வாழ்வில் இந்த உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உடலோடு தான் பிறக்கிறோம். இந்த உடல் கடவுள் உணர்த்துகிற வசனம் நிலையற்றது, இது அழுகி போகும், இது சதைதான். எனவே தான் நாம் பார்க்கிறோம், மனிதன் நிலையற்றவன். ஆனால் எரேமியா புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் பார்க்கிறோம் 5:6, எவன் ஒருவன் மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிறானோ அவன் சபிக்கப்படுக. திருப்பாடல் 103 14-16 பார்க்கிறோம், மனிதன் என்பவன் ஒரு தூசி. அதே போல் திருப்பாடல் 90 3-6 பார்க்கிறோம், மனிதனுடைய நிலையாமை, இவன் ஒரு புல், இந்த புல் வதங்கிவிடும், அழிந்துவிடும். அதுபோல தான் மனிதனும் அழிந்து விடுவான். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கடவுள் உணர்த்துவது, நீ அழிகின்ற உடலை கொண்டிருந்தாலும் அழியாத ஆன்மா உனக்குள் இருப்பதால் நீ மாட்சி பெறுவாய். இந்த அழியாத ஆன்மாவை நாம் வளர்த்தெடுப்பதும், அந்த ஆன்மா தேடுகிற சக்தியையும் பாதையையும் முயற்சிகளையும் ஆர்வத்தையும் நாம் கொடுப்பதும் தான் நிலையான வாழ்வு. எனவே தான் நாம் பார்க்கிறோம், நாம் உடலோடு அழிந்தாலும் இயேசுவோடு உயிர்த்தெழுவோம்.
ஒவ்வொரு இறப்பு சடங்குகளில் நாம் பார்த்திருப்போம். எத்தனையோ மனிதர்கள் இறந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நாமும் ஒரு நாள் இறந்து விடுவோம். நம்முடைய உடல் அழிந்து போகும். ஆனால் நம்முடைய ஆன்மா என்றும் அழியாது. இயேசுவை போலவே அவர் விண்ணகம் சென்றது போல நாமும் விண்ணகம் செல்வோம். அங்கே ஆண்டவருடைய மாட்சியை காண்போம். அவருடைய அதாவது திரு சபையில் நாம் பார்க்கிறோம், உடல் எங்கே இருக்கிறதோ அதன் உறுப்புகள். ஆக உடலாகிய கிறிஸ்து, அதில் தலையாகிய கிறிஸ்து விண்ணகத்தில் இருப்பது போல உறுப்புகளாகிய நாமும் அவரை சார்ந்திருப்போம். ஆக விண்ணகத்தில் நாம் இருக்கிற இயேசுவை நாம் நோக்கி செல்ல வேண்டும். எனவே தான் நம்முடைய பயணம் எதிர்நோக்கின் பயணம். நாம் அனைவருமே இந்த உலகத்தில் வாழ்கிற போது கிறிஸ்து நமக்கு விண்ணகம் சென்றது போல நாமும் விண்ணகம் செல்வோம் என்ற ஒரு எதிர்நோக்கிலே வாழ்வதற்குத்தான் இந்த மண்ணக வாழ்வு. ஆக எதிர்நோக்கு என்பது நாம் முன்கூட்டி வருவதை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். விண்ணகம் செல்ல இருக்கிறதை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இது ஒரு தயாரிப்பான ஒரு வாழ்க்கை. எனவே தயாரிப்பு செய்கிற இந்த மண்ணக வாழ்விலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? இயேசு அதை தான் சொல்கிறார், நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். எப்படி சீடராக்குறது? ஒரு மனிதன் இயேசுவை அறியாமல் எப்படி சீடராக்குவது? அதுதான் முதலிலே கடவுள் சார்ந்த ஞானத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். திருவிவிலியம் வாசிக்க வேண்டும். இயேசுடைய மனநிலையை நாம் என்ன மனநிலை என்பதை தியானிக்க வேண்டும். அதன் மூலமாக பிறக்கின்ற அந்த ஆன்மீக சிந்தனைகளை நம்முடைய வாழ்விலை பெற வேண்டும். புதுசைக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு பிரதர், அவர் லேமேன், அவர் ஆந்திராவில் தான் இருக்குது, குண்டூர் அப்படின்னு சொல்லி. குண்டூர் யாருக்கும் தெரியாது, கூகுள் மேப்பில் பாருங்கள். குண்டூருங்கிறது ஆந்திராவில் இருக்குது. அங்கே இவர் சிறு வயதாக இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஒன்று அங்கே நடந்தது. மறுபடியும் அவர் ஹீலிங் ஆகிறாரு. ஹீலிங் ஆனதில் என்ன அப்படின்னு சொன்னால், என்னை யார் குணப்படுத்தினது? இவர் ஒரு இந்து. குணப்படுத்தினது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய கனவில் அடிக்கடி வருவது இயேசு அருகில் என்று அவரை தொடுவது போல. ஆக திருவிவிலியம் வாசிக்கிறார். 9 ஆண்டுகளாக இயேசுடைய பாடுகளை நான் சுமக்க வேண்டும் என்று 9 ஆண்டுகளாக அவருடைய முதுகில் திருச்சிலுவை சுமந்தவராக பயணம் செய்கிறார். ஆந்திராவிலிருந்து வேளாங்கண்ணி வர, வேளாங்கண்ணியிலிருந்து சென்னை சாந்தோ மவுண்ட் வர, அங்கேருந்து மறுபடியும் ஆந்திரா. இப்படியாக அவர் பயணம் செய்து இயேசுவை சுவைக்க 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 அவர் யாரையும் மனமாற்றம் பாடு, அவர் முதலிலே மனம் மாறினார். அவர் இயேசுடைய பாடுகளை அவர் சுமந்தார். இன்னும் அதிகமாக சக்தி அவருக்குள்ளே பிறக்க பிறக்க இன்று வரை 27 வருடங்களாக, அதாவது யார் மனநோயால் பாதிக்கப்பட்ட யார் எந்த வீதியில் என்ன பெண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் மனநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 27 வருடம் தன் பணியை செய்கிறார். ஓகே மக்களே, எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் சீடராக்குங்கள் என்ற ஒரு பணி. எப்படி சீடராக்குகிறது? இயேசுவை நாம் சுவைக்க வேண்டும். நம்முடைய வாழ்வால் அடுத்தவருக்கு காட்ட வேண்டும். முதலில் என்னுடைய உள்ளத்தில் நம்பிக்கை, போதுமான நம்பிக்கை இருக்க வேண்டும். யார் மீது? கடவுள் மீது. கடவுள் மீது நம்பிக்கை போதுமானதாக இருக்கும்போது என்னுடைய வாழ்வு வித்தியாசப்படும். அதைத்தான் பிரான்சிஸ் அசிசி வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஒரு முறை தன்னுடைய சகோதரை அழைத்து செல்கிறார். வா, 2 பேரும் நம்ம போய் மக்களுக்கு பிரசங்கம் ஆற்றலாம். போகிற வழியில் பல வகையான மனிதர்களை பார்க்கிறார். ஒருவர் வயலில் வேலை செய்கிறார். அசிசியார் உடனே அந்த வயலில் வேலை செய்வருக்கு உதவி செய்கிறார். இன்னும் அதிகப்படியாக ஒரு பக்கம் செல்கிறார். முதியவர் ஒருவர் நடக்க முடியாமல் போகிறார். அந்த முதியவருக்கு உதவி சென்று 2 பேரும் செல்கிறார்கள். இப்படியாக மக்களுக்கு உதவி செய்து கடைசி நேரத்தில் கூட போன அந்த சகோதரர், எப்போ நம்ம மறையுறை ஆற்றப்போகிறோம் அப்படி சொல்லி பிரான்சிஸ் அசிசியாரை கேட்குறாங்க. அப்போ தான் அசிசியார் சொல்கிறாரு, இன்றைக்கு நாம் போதுமான பணி செய்தோம், போதுமான அளவில் நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக இறை வார்த்தைகளை நாம் விதைத்து விட்டோம், வீடு திரும்புவோம் என்று. பிரியமான மக்களே, நாம் விண்ணக வாழ்வை நோக்கி பயணிக்கிறோம் என்றால் மண்ணகத்தில் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய திருவுளத்தை அறிய முற்படுவோம். விசுவாசிகளாய நமக்கு இறை வார்த்தை ஒன்றுதான் நம்மை தேற்றும்.
இயேசுவினுடைய திருப்பலியிலே கண்டு நாம் அந்த திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உண்ணுகிற போது அந்த அனுபவம் ஒன்றுதான் நமக்கு வாழ்வையும் தரும். எனவே நிலைத்து நிற்போம். விண்ணகத்தை நோக்கி பயணிக்கிற எதிர்நோக்க பயணிகளாக இருக்கிற நமக்கு இந்த மண்ணக வாழ்வு என்பது ஒரு கொடை. எனவே மண்ணக வாழ்விலே ஒருவருக்கொருவர் நாம் சார்ந்து நிற்போம், ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்வோம், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி கொள்வோம். ஆண்டவரில் நிலைத்து நின்று விண்ணகத்தில் இருக்கிற அந்த ஒரு பேரின்ப மாட்சி பெற்ற அந்த ஒரு விண்ணக வாழ்வை இந்த மண்ணகத்தில் சுவைக்க நாம் ஜெபிப்போம். ஆமென்.